ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ரெண்டு பேக்கிங் வீடியோ மட்டும் பார்ப்போம். என்னென்ன அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட்டை வச்சு நம்மளுக்கு வீடியோவாக போட சொன்னாலும் நான் வீடியோவை போடுறேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 1.5 கிலோ ரெட் ஸ்லேட் பென்சில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். 1.5 கிலோ கேட்டிருந்தாங்க. நல்லா திக்கான பென்சில்ஸ் தான். ஸோ நம்ம அவங்களுக்கு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 kg தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அவங்க வந்து 1.5 கிலோ வந்து ரெட் ஸ்லேட் பென்சில் வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து 300 கிராம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். 1/2 kg வாங்கினா 100 கிராம்ஸ் வந்துடும். 1 kgக்கு வராது. ஏன்னா 1 kg வாங்கினா கொரியர் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ வந்து 1.5 கிலோ வாங்கினீங்கன்னா 300 கிராம்ஸ் வந்துடும். 300னா 400 கூட போடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரீயை வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயோட சேர்த்து போட்டுருவோம். ஃப்ரீயோடு சேர்த்து நம்ம அவங்களுக்கு வந்து 830 கிராம்ஸ் வந்து போட்டிருக்கோம். அவங்க வந்து 1.5 கிலோ வாங்கினாங்க. ஸோ 500 + 300 கிராம்ஸ் ஃப்ரீயோடு நம்ம சேர்த்து அவங்களுக்கு போட்டிருக்கோம். இதையும் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ இன்னொரு கஸ்டமர், இப்போ நாங்கள் பார்த்த வீடியோ வந்து ஃப்ரம் சென்னையிலேருந்து அவங்க 1.5 கிலோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. ஓரளவு உங்களுக்கு ரெட்டு தான் வரும். ரெட்டுனா நல்லா ரெட் கலரில் வராது. தண்ணியில் முக்கும் போது அந்த கலர் வரும். மற்றபடி ரெட்டுனா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இன்னொரு கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தா, இவங்க ஃப்ரம் திருவள்ளூர் அப்படின்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ரோக்கன்ஸ் கேட்டிருந்தாங்க. அது மிக்ஸ்டு ப்ரோக்கன்ஸ் தான். நம்மள்கிட்ட ப்ரோக்கன்ஸ்னால் அப்படி தான் இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கும். மிக்ஸ்டு ப்ரோக்கன்ஸ் வந்து அவங்க கேட்டது 1/2 kg. 1/2 kg அவங்க வந்து ப்ரோக்கன்ஸ் கேட்டாங்க. ரெட்டு ஒயிட்டு கொஞ்சமும், ரெட்டு அவங்களுக்கு அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அவங்க கேட்டது வந்து 1/2 kg அப்படின்னா 100 கிராம்ஸ் ஆஃப் ஸ்லேட் பென்சில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு. நல்லா திக்கான பென்சிலாகவே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். 100 கிராம்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆஃபர் வந்து இருக்குது. ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த 2 ஆர்டர்ஸு.
இது வந்து இவங்க ஃப்ரம் சென்னையிலேருந்து 1.5 கிலோ கேட்டிருந்தாங்க. நம்ம 1,800 எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரீயோட சேர்த்து. ப்ளஸ் இவங்க வந்து கேட்டது வந்து ப்ரோக்கன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரோக்கன்ஸ் 1/2 கேஜி ப்ளஸ் ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் ஸ்லேட் பென்சில் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ப்ரைஸ் டீட்டெயில் கேளுங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுவேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணி 2 to 3 days ஆயிரும். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். போன வாட்டிக்கு முந்தின வாட்டி ஆர்டர் பண்ண ஒரு ஒரு ஆர்டர் தான். போன வாரம் ஆர்டர் பண்ண ஆர்டரு இப்போ சில பேர்த்துக்கு ரீச்சே ஆகலை. அது நான் கொரியரில் பேசினேன். அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிலே ஆச்சுன்னா அந்த டிலேக்கு வந்து சாரி. ஏன்னா எனக்கு உடம்பு முடியாதப்ப நான் வந்து அதை ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க, புக் பண்ணாங்களா என்ன ஏதுன்ட்டு நான் போய் எப்பயுமே கொரியர் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அவங்க வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு பில் அனுப்புவாங்க. ஸோ அப்படின்றக்கப்போ எனக்கு வந்து சில நேரம் வந்து இந்த போன வாட்டி தான் ரொம்ப என்னால் ஃபாலோ பண்ண முடியாதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ போன வாட்டி புக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே போன வாரம் புக் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாரி. ஸோ கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி டிலே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். அது வந்து என்னோடய மிஸ்டேக்னால நான் சொல்லிடுறேன். என்னோடய மிஸ்டேக் மீன்ஸ் நான் ஃபாலோ பண்ணல. அவங்களுக்கு கொரியர் போட்டு அவங்க புக் பண்ணாங்களா என்னன்னு புக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. பட் என்னன்னு எனக்கு தெரியலை. பட் நான் வந்து இது பண்ணிட்டேன், பேசிட்டேன். அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சிலது வந்து கொரியர் ஆஃபீஸில் தான் வந்து மிஸ்டேக்காக இருக்கும். கொரியர் ஆஃபீஸில் கொரியர் வந்து பிக்கப் எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணால் தான் பிக்கப் எடுப்பாங்க. ஸோ அதனால் 2-3 ரீசன்ஸ்னால இதாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கொரீஸும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.